சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, கம்பெனி பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கும் போது அந்த பவர் ஆஃப் அட்டர்னி அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸோட பேர்ல கொடுக்கணுமா இல்ல அந்த டெசிக்னேஷன்ஸ் நேம்ல கொடுக்கணுமா? இன் ஜெனரல் ஒரு கம்பெனில நீங்க என்ன செய்யணும்னாலும் ஒரு போர்ட் ரெசல்யூஷன் போடுவீங்க. அந்த போர்ட் ரெசல்யூஷன்ல யாரு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி என்ன டெசிக்னேஷன்ல யாருக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கறதையும் தெளிவா நீங்க அதுல மென்ஷன் பண்ணுவீங்க. சோ ஒரு கம்பெனி அந்த நேம் மென்ஷன் பண்ணாம வெறும் டெசிக்னேஷனை மட்டும் வச்சு நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்க முடியாது. பட் இப்போ ரீசெண்டா NCLATன்னு சொல்லுவோம், அது இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு பேங்க் தன்னோட லீகல் மேனேஜருக்கு இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்றதுக்கு பவர் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பவர் ஆஃப் அட்டார்னில அந்த லீகல் மேனேஜரோட பேரையே குறிப்பிடல. சோ இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இன்வாலிட்னு சொல்லலாமா அப்படின்னா முடியாது. சோ அந்த பேங்கோட லீகல் மேனேஜர் அப்படிங்கிற கிளாஸை தெளிவா போட்டு அவங்க பவர் ஆஃப் அட்டார்னி இஷ்யூ பண்ணிருக்கிறதுனால நேம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இன்வாலிடா மாறாது. பட் இத எல்லா சமயத்திலயும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இன் ஜெனரல் நீங்க யாரையாவது பவர் ஆஃப் அட்டார்னில நீங்க நாமினேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, எப்பவுமே யாருன்னு தெளிவா அவங்க பேரு, ஆதார் நம்பர், முடிஞ்ச பேன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ், அவங்களோட டெசிக்னேஷன் நீங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணி அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஃபியூச்சர்ல அரைஸ் ஆகாது. சரி, இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி பதவியின் அடிப்படையில் கொடுக்கப்படும் போது அந்த பதவியில இருந்தவர் வேற பதவிக்கு வேற இடத்துக்கு மாற்றப்பட்டாலோ இல்ல அவர் ப்ரமோஷன் ஆகி வேற பதவிக்கு போயிட்டாலோ இல்ல அந்த கம்பெனி இல்ல எங்களுக்கு இந்த பதவியே தேவையில்லை, எங்க கம்பெனிக்கு அந்த பதவி நீக்கணும், பதவியை பேர் மாற்றம் பண்ணாலும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லுமா? நீங்க அந்த பவர் ஆஃப் அட்டார்னிய எப்படி அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்துதான் அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் அட்டார்னிய ஒரு பினான்சியல் ஹெட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ஹெட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ திஸ் பவர் ஆஃப் அட்டார்னி இஸ் எக்ஸிக்யூட்டட் டு ஃபினான்ஷியல் ஹெட் இந்த நேம் ஆஃப்னு போட்டு நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணிருந்தீங்கன்னா அவர் வேற பொசிஷனுக்கு போனாலும் சரி, வேற இடத்துல இதானாலும் சரி, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் பேர்ல மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை அவர் வேற கம்பெனிக்கு போயிட்டாரு, இல்ல வேற டிபார்ட்மெண்ட் மாறிட்டாரு, டெசிக்னேஷன் மாறிடுச்சுன்னா நீங்க அந்த பவர் ஆஃப் அட்டார்னி கேன்சல் பண்ணிட்டு வேற ஃப்ரெஷ் பவர் ஆஃப் அட்டார்னி தான் இஷ்யூ பண்ணி ஆகணும். சோ நீங்க எப்பவுமே டெசிக்னேஷனை வச்சு நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தீங்க அப்படின்னா அது பெரும்பாலான சமயத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ நேம் மென்ஷன் பண்ணிட்டு அந்த டெசிக்னேஷனை வச்சு நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கம்மியாகும். அண்ட் அந்த சோன்சர் பர்சன் அந்த டெசிக்னேஷன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியும் வேலிடிட்டியில இருக்கும். அந்த கன்சர்ன் பர்சன் வேலையை விட்டு போயிட்டாலோ இல்ல வேற டெசிக்னேஷனுக்கு மாறிட்டாலோ இல்ல உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஆக்ட் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலோ உடனே அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை நீங்க கேன்சல் பண்றது நல்லது. சரி, இந்த மாதிரி கம்பெனிகளோட பதவி மற்றும் பேர்களை வச்சுட்டு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கும்போது என்ன மாதிரியான நிர்வாக சிக்கல்கள் மற்றும் சட்ட விளைவுகள் ஏற்படும்? கம்பெனில ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கவங்களுக்கு நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் ஆஃப் அட்டார்னி கப்பிள்ட் வித் போர்ட் ரெசல்யூஷன் அப்பதான் கம்பெனி அவங்களுக்கு பவர் கொடுக்கறாங்க அப்படிங்கறதே நிரூபணமாகும். சோ அப்படி அந்த கன்சர்ன் பர்சனுக்கு கொடுக்கிற பவர் ஆஃப் அட்டார்னி என்ன காரியத்துக்காக கொடுத்திருக்காங்களோ அந்த செயலை மட்டும்தான் செய்யறதுக்கு உண்டான பவர் அவருக்கு இருக்கும். சில சமயம் அவர் அதுக்கு சம்பந்தப்பட்ட மத்த ஒர்க்கையும் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது அவருக்கு கொடுக்காத பவர், அது அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு உரிமையோ தகுதியோ கிடையாது. சோ அதை நம்ம தெளிவா சொல்லணும். அண்ட் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெளிவா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயலுக்காக கொடுத்துருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னி அந்த செயல் முடிஞ்ச உடனே அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இன்வாலிட் ஆயிடும், முடிஞ்சிடும், டெர்மினேட் ஆயிடும். ஆனா அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு நீங்க அப்ப பவர் கொடுத்தீங்க, சோ நான் இந்த செயலை செய்யறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த செயலையோ இல்ல வேற சம்பந்தப்பட்ட செயலையோ செய்யறதுக்கு அவருக்கு எப்பவுமே உரிமை கிடையாது. சோ ஒரு கம்பெனி ஒரு விஷயத்துக்காக ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கும் போது என்ன கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பார்த்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த தனிநபர் செய்யற தவறுக்கோ செயலுக்கோ அந்த கம்பெனி தான் பொறுப்பாகும். என்ன பிரச்சனைனாலும் அந்த கம்பெனி தான் பாத்துக்கணும். சரி, பொதுவா வழக்குகள்ல பவர் ஆஃப் அட்டார்னில இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியுமா? பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா ஒருத்தர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ப்ராப்பரா இருக்கா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை வச்சு அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வச்சு அந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்களா, அந்த பவர் ஹோல்டருக்கு முறையான உரிமை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி தான் அந்த கேஸை கன்சிடர் பண்ணுவாங்க கோர்ட்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த பவர் ஆஃப் அட்டார்னி டிஃபெக்டிவா இருந்துச்சு, சரியில்லை, இல்ல ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கும் அந்த ஒரு கிரவுண்ட வச்சே தள்ளுபடி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் தாலோஜெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்ய முடியும். ஆனா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ப்ராப்பர் பேக் பேப்பர்ஸால சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வழக்கு தாக்கல் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்து தான் அந்த வழக்கு கோர்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதாங்கிறது சொல்ல முடியும். சரி, இப்ப வெளிநாடுகள்ல நோட்டரி மூலியமா வாங்கக்கூடிய பவர் ஆஃப் அட்டார்னி வந்துட்டு செல்லுபடி ஆகுமா? வெளிநாடுகள்ல இருந்து ஆத்தரைஸ் பண்ண, அதாவது நோட்டரின்னு சொல்லுவோம். சோ வெளிநாடுகள்ல இருந்து நோட்டரைஸ் ஆகி இந்தியாவுக்கு வர பவர் ஆஃப் அட்டார்னி பொதுவா இங்க நீங்க இன்னொரு அட்ஜுடிகேட்டிங் பவர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒண்ணு வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு இன்னொரு அட்ஜுடிகேட்டிங் பவர் வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஃபாரின் பவர் ஆஃப் அட்டார்னிஸ் எல்லாம் வந்து நீங்க எக்ஸிகியூஷனுக்கு கன்சிடர் பண்ண முடியும். ஆனா பொதுவா இப்ப ஃபாரின்ல இருந்து வர பவர் ஆஃப் அட்டார்னி எல்லாம் நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வருது அப்படிங்கறத பொறுத்து அந்த அட்ஜுடிகேஷன் எல்லாம் இருக்கும். சோ அந்த கண்ட்ரி வந்து நம்ம இந்தியாவோட பரஸ்பர நாடு அப்படிங்கிற ஒரு, அதாவது ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி டெஃபினேஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும். சோ அந்த மாதிரி டெஃபினிஷன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருந்து வர்ற நோட்டரிஸ்க்கு மட்டும்தான் இங்க இப்ப நான் சொன்ன பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதாவது அட்ஜுடிகேட்டிங் பவர் வச்சு நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்தியன் கவுன்சில பார்த்து அதுக்கு தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சரி, இப்ப பரஸ்பர நாடுகள் அப்படின்னு சொன்னீங்களா, அது இந்தியாவுக்கு எது எது பரஸ்பர நாடுகளா இருக்கு இந்த நோட்டரிஸ் ஆக்ட்ல? இந்தியாவிற்கு அந்த நாடு வந்துட்டு பரஸ்பர நாடா இல்லைனாக்கா என்ன மாதிரியான விளைவுகள் வந்துட்டு ஏற்படும்? பரஸ்பர நாடு ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரீஸ்னா யூகே, ஹங்கேரி, பெல்ஜியம், நியூசிலாந்து எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரீஸா நோட்டரிஸ் ஆக்ட் 1952. நான் சொல்றது வந்து வெறும் ஃபியூ கண்ட்ரீஸோட எக்ஸாம்பிள் மட்டும்தான். சோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற நாட்டுல இருந்து வர்ற பவர் ஆஃப் அட்டார்னி மட்டும்தான் இப்ப நான் சொன்ன அட்ஜுடிகேஷன் பவரை வச்சு நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படி அந்த ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரீஸை தவிர மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர பவர் ஆஃப் அட்டார்னி இங்க டைரக்டா நம்மளால அட்ஜுடிகேட் பண்ண முடியாது. சரி, இப்ப ஒரு ப்ராப்பர் பவர் ஆஃப் அட்டார்னியோ இல்ல வந்துட்டு அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னியோ வச்சிருக்க ஒருத்தர் வந்துட்டு அந்த சொத்து சம்பந்தமாக அந்த பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தவருக்காக கோர்ட்ல வந்துட்டு ஆஜராகி வழக்கு தொடக்க முடியுமா? பவர் ஆஃப் அட்டார்னி எப்ப வந்து அமலுக்கு வரும் அப்படின்னா பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து தான் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டரே ஆகல அப்படின்னா அந்த ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல வேலிடிட்டியா இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வச்சுட்டு கேஸ் ஃபைல் பண்றதுன்னு இல்ல, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர், அவ்வளவுதான். சரி, இந்த ஒரு கிளைண்ட் கொடுக்குற பவர் ஆஃப் அட்டார்னி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அது ஒரிஜினலா ஃபேக்கான்றத எதை வச்சுக்கிட்டு ஒரு அட்வொகேட் வந்துட்டு அதை வந்துட்டு உறுதி பண்ணுவாங்க? ஒருவேளை அந்த அட்வொகேட் வந்துட்டு அதை சரியா உறுதிப்படுத்தினாக்கா அந்த அட்வொகேட் மேல வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்லாம் சில கேள்வி கேட்கறாங்க. முதல்ல கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றது மட்டும்தான் ஒரு அட்வொகேட்டோட வேலை. அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா தப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ண வேண்டியது கோர்ட்டோட பொறுப்பு. அண்ட் இன் ஜென்ரல் தப்பான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிளைண்ட் தான் மாட்ட போறாங்க. அவங்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ற அட்வொகேட்ஸ் எப்பவுமே அதுக்கு பொறுப்பாக மாட்டோம். இதான் சுப்ரீம் கோர்ட்டும் ரீசன்ட் ஜட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி விஷயத்துல வந்துட்டு என்னென்ன விஷயங்களை இன்னும் கூடுதலா செக் பாயிண்ட்கள் வச்சு செக் பண்ண வேண்டியிருக்குது? முதல்ல அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர்டான செக் பண்ணணும். ரெஜிஸ்டர்டான எப்படி செக் பண்ணுவீங்க? ரெஜிஸ்டாரோட சீல் இருக்கா, அந்த டாக்குமெண்டோட நம்பர் என்ன, எப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணுவீங்க. முடிஞ்சா அந்த கன்சர்ன் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு நேர்ல போயிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் விசாரிச்சுட்டும் வாங்க. அந்த ஸ்டாம்ப் பேப்பரோட டேட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, சோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ண பிரின்சிபலை போய் நீங்க நேரா பார்க்கலாம். இப்படி ஒருத்தருக்கு நீங்க பவர் கொடுத்துருக்கீங்களா, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி வேலிடா, இன்னும் வந்து நிலுவையில இருக்கா அப்படின்லாம் நீங்க போய் விசாரிச்சு நீங்க செக் பண்ணிக்க முடியும். எந்தெந்த பீரியட் வரைக்கும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வேலிடிட்டியில இருக்கு, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எந்த செயலுக்காக கொடுத்திருக்காங்க, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவோம், வில்லங்க சான்றிதழ். சோ அந்த ஈஸியில ரிஃப்ளெக்ட் ஆகுதா, நீங்க இதெல்லாம் வச்சு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறது எல்லா சொத்துக்கும் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கன்சிடர் பண்ணுவாரு. ஒண்ணு வந்து மார்க்கெட் வேல்யூ, அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒன்னு அசஸ் பண்றது, இன்னொன்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட். சோ இது ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதுதான் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து டிசைட் பண்ணுவாரு. எப்பவுமே கைட்லைன் வேல்யூவை விட நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். இன்கேஸ் நீங்க கைட்லைன் வேல்யூக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர்.